நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம ரெகுலராக இதெல்லாம் கவனிக்கும் போது என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. இதில் என்னென்னா, நம்ம ராகுல் காந்தி அவர் எப்பேற்பட்டவர், ரொம்ப ஜம்முன்னு அப்படி காலேஜுக்கு போகிறாரு, ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாரு, அப்படி டிஷர்ட்டு ஜீன்ஸில் அப்படி நடந்து போகிறாரு, 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு, சலிக்காமல் இருக்கிறாரு, இதெல்லாம் தண்டால் எடுக்கிறாரு, இது பண்ணுறாரு. அப்புறம் பீகாரில் போனால் என்னென்னவோ பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி அவர் ராகுல் காந்தி என்பவர் நந்தவனத்து ஆண்டியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம். இதை சம்மந்தப்படுத்தி தான் நிறையா பேச போகிறோம். ஏன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கா. ஸோ இந்த நேரத்தில் இவர் ஏன் இப்படி இருக்காரு, இந்த பாஜகவோட இவ்வளோ அதீதமான வளர்ச்சிக்கும் காங்கிரஸோட வீழ்ச்சிக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். அது முதன்மையான காரணம் ராகுல் காந்தியா அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிற இன்றைக்கி பேச போகிற கண்டென்ட். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ராகுல் காந்தி எனும் நந்தவனத்து ஆண்டி. ஏன்னா இப்போ நமக்கு நந்தவனத்து ஆண்டி அப்படிங்கிறது இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு தெரியும். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, அந்த காலத்தில் நான் டீட்டெயில்னு சொல்லி தமிழில் இது வரும். அந்த மாதிரி பாடத்திட்டம் இல்லாத செய்யுள் அதில் ஒரு பாடல் உண்டு. எனது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி போட்டுடை தாண்டி. நந்தவனத்தை ஆண்டின்னு என்ன, நந்தவனங்கிறது என்ன, ஒரு பார்க்கு, இந்த மாதிரி ஒரு இடத்த வச்சுக்கோமே. அதில் ஒரு ஆண்டின்னு என்ன, கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். இதை இந்த விளக்கம் சொல்கிறது சிலர் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கலாம். ஆனால் இது நமக்கு ஜென்சி கிட்ஸுக்கு சொல்கிறதான். ஆண்டி கூடி கட்டிய மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டிகள் என்ன செய்வாங்கன்னா, கையில் ஒன்றுமே இருக்காது, ஒரு கோவணத்தை கட்டிட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் யாராவது கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து வெட்டி கதை பேசுகிறவங்க ஆண்டி. ஸோ அந்த நந்தவனத்து ஆண்டி ஒரு குயவன்ட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அப்படி ஒரு நல்ல ஒரு பானையை கொண்டு அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி முடிஞ்சு போச்சு. அப்போ காங்கிரஸுங்கிறது எவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த கட்சி. இந்தியாவை ஒன்றுமே இல்லாமல், அதாவது சுதந்திரம் அடைஞ்சு 1947 சுதந்திரம் அடைஞ்சு 1950 நமக்கு குடியரசு ஆனதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த இந்தியாவை அது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோட நேருவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இடத்துல என்னென்ன எவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ இந்தியாவை ஒன்றுமே இல்லாமல் இந்தியாவை இவ்வளோ வளமாக இவ்வளோ சூப்பராக அப்படி கொண்டு சேர்த்ததுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரியான விஷனரி லீடர் அப்படி இருந்த இந்த ஒரு கட்சி. ஓகே, இதை கையில் தூக்கி கொடுத்தா, வேறு ஆள் இல்லை, வேறு வழி இல்லை, என்னென்னவோ நடந்து போச்சு. இவர் கையில் தூக்கி கொடுத்தா, இவர் ஆஹா எங்கள் லீடர் வந்துட்டார் அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒரு இடமா இந்தியாவில் மகாராஷ்டிரா போச்சு, ஹரியானா போச்சு, இது போச்சு, அது போச்சு. கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, மற்ற இடத்துல இருக்கும்போது நமக்கு பெருசாக கவனிச்சிக்க மாட்டோம். மற்ற இடத்துல நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம். என்ன அப்படின்னா, ஆக கோபால் இப்படி ஜெயிச்சுமே இப்படி பண்ணிவிட்டாங்களே, அப்போ அப்போ பிஜேபி எவ்வளோ மோசமாக எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு பிஜேபி திட்டணும். இந்த மாதிரி ஹரியானாவில் நடக்குது, மத்திய பிரதேசில் திடீர்னு கட்சி மாறுறாங்க, இது பண்ணுறாங்க, என்னென்னவோ நடக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ராகுல் காந்தி நல்லவர் தான், ஆனால் அங்கே இருக்கிற பூரா சங்கிகளாக இருக்காங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா இது பிரச்சனை பிஜேபியிலையோ அல்லது அந்த கட்சியில் இருக்கிற சங்கிகள்கிட்டே இல்லை. பிரச்சனை ராகுல் காந்திகிட்ட தான் இருக்குது. ராகுல் காந்தி என்பவர் ஒரு நந்தவனத்து ஆண்டி. கையில் அருமையான ஒரு காங்கிரஸ் கட்சின்னு இருக்கதை அதை கூத்தாடி போட்டுடை தாண்டின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்திய அளவில் காங்கிரஸை தூக்கி சமக்கிறது திமுக மட்டும்தான். நாம் திமுகவுக்கு சொம்பு இல்லை, திமுக சால்ராடிக்குன்னு அவசியமே இல்லை. ஆனால் நமக்கு இந்த மாதிரி பிஜேபி மதவாத கட்சிகள்லேருந்து நம்மளை காத்துக்கறணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. இன்றைக்கி திமுக வேணும், அப்புறம் இந்திய அளவில் செக்யூலரிசம் பேசக்கூடிய காங்கிரஸ் வேணும். அப்படிங்கிறனால இந்த கூட்டணியை எல்லாரும் ஆதரிக்கிறது உண்டு. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற சங்கிகள் யார், நம்ம பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் ஜோதிமணி, இவங்கெல்லாம் யார்,
யாரால் வந்து இவங்க எம்பி ஆனாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை, நம்ம மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து இவங்க தோளில் ஏறி ஜெயிச்சுட்டு கடைசியில் வந்து அவங்களே திட்டுவாங்களா, ஏற்றெழுத்து ஏணியை வந்து எட்டி உதைக்கிற மாதிரி இதெல்லாம் மாதிரி. அதாவது மேலே ஏறிட்டு மரத்தை வந்து உட்காந்துக்கிட்டு நுனியில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலையை வெட்டுற மாதிரி. ஸோ இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் இவங்க பண்ணுறாங்கல்ல, சரி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கிறது செல்வ பிறந்தகை. அவரும் எதிராக இவங்க நடந்துக்கிற விதத்துக்கு எதிராக கருத்து சொல்லிட்டே இருக்காரு. இப்போ அவர் கருத்து சொல்கிறதும் காற்றுல விரயமாக போகுது, இவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, திமுக கவனிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ என்ன, அவங்களுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா, தாவேக்கான்னு ஒரு புது கட்சி இருக்குது, அதில் நம்ம சேர்ந்து கட்சியை பலப்படுத்துவோம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து கட்சியை பலப்படுத்துக்க தப்பே இல்லை. ஆனால் பலப்படுத்துறதுக்கு முதல்ல வந்து ரன்னிங் ரேஸில் ஓடுறவனுக்கு கால் நல்லா இருக்கணும். கால் வலியோட காலே உருப்படியாக இல்லாமல் இருந்தால் ரன்னிங் ரேஸில் ஓடுறது ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? முதல்ல கால் வலிமையை கொண்டு வா. நீ வந்து முதல்ல தமிழ்நாட்டில் தனியாக நின்று இத்தனை சீட்டு இப்போ வந்து 89 நடந்துச்சு இல்லையா, ராஜீவ்காந்தி வந்து நிறையா முறை 13 முறை வந்து ஒரு 27 28 சீட்டு ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்க. அதுக்கப்புறம் வந்து தவறான முடிவை எடுத்து கடைசியில் இவர் மூப்பனரும் தனியாக பிரிஞ்சு வந்தார். அதெல்லாம் ஒரு கதை. இப்போது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனிச்சு நின்னா என்ன வாக்கு வாங்கும்? எப்படி பார்த்தாலும் 2% மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த 2%லையும் அதிகமாக எங்கே கிடைக்கும்? கன்னியாகுமரியில் கிடைக்கும். சில இடங்களில் தவிர மற்ற எங்கேயும் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு தொண்டர்களே இல்லாத கட்சி. அது இவ்வளோ மோசமாக இப்படி இருக்கிறதுல தூக்கி சுமக்கிறது திமுக. திமுகவில் ஏகப்பட்ட குறைபாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை தாண்டி திமுகவோட பார்வை, அவங்களோட வேலை, இந்த எஸ்ஐஆர் போட்ட உடனே அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் கீழே வந்து வேலை செய்கிறாங்க, தொண்டர்களை வச்சு வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி வேலை வேறு எந்த கட்சியும் பண்ணலை. இல்லை கடந்த ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம் ஆக போதில்லை. இப்போ இதில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மக்கள் பிரச்சனைக்காக எங்கே குரல் கொடுத்தீங்க? ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் சும்மா வெட்டியாக உட்காந்துக்கிட்டு கடைசியில் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, என்ன இதில் பேசுகிறீங்க? சரி, தாவேக்கா போகிறீங்க. தாவேக்கா வந்து எதையுமே தப்பாக பேச வேண்டாம். தாவேக்கா வந்து புதிய கட்சி. அவங்களுக்கு வந்து ஒரு பண்படுத்தப்படாத நிலமாக இருக்குது. அந்த மக்கள், அங்கே இருக்கிற தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள், அவங்க வந்து இன்னும் தொண்டர்கள் ஆகாத ரசிகர்களாக இருக்காங்க. நீங்கள் என்றைக்கு ஃபஸ்ட்டு தொண்டர்களாகி அதுக்கப்புறம் வந்து அவங்க தோல் மேலே ஏறி உட்காருன்னா அவங்க கால் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே. அதுவும் இல்லாமல் 2 பேரும் போனீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ என்ன நடந்துச்சு? நீங்கள் வந்து இந்திய அளவில் 2011 நினைக்கிறேன், இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் அப்படியே இழந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் வந்து பிஜேபிகிட்ட விட்டு கொடுத்து, ஏன்னா மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்ல. காங்கிரஸ் இல்லைன்னா ரைட், ஓகே பிஜேபி அப்படின்னு எல்லா இடமும் பிஜேபி வந்து வெறுமனே இவிஎம் மட்டும் வச்சு அல்லது இடியை ரைடு விட்டு இவங்க விட்டு அது மட்டும் வச்சு பண்ணல. அவங்க வந்து கேவலமாக கேடுகட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இது அத்தனைக்கும் மூல காரணம் யார் அப்படின்னா இவர் வந்து ராகுல் காந்தி. ஏன்னா இவர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், ஒரு சிஇஓ மாதிரி ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி உட்காந்து நான் வந்து டிஸ்பிளேயில் போட்டு எல்லாத்தையும் காமிச்சு சோபாட் நான் நடந்து போகிறேன். லட்சக்கணக்கான மக்கள் வந்து நம்பிக்கையோடு பின்னாடி வர்றாங்க. வந்துட்டு நேராக போயிட்டு படுத்து தூங்கிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற உண்மையிலேயே இவர் வந்து ஒரு நல்லவராக இருக்கலாம், ஆனால் ஒரு தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லவராக இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது இந்த நடந்துக்கிற விதத்தில் எல்லாரோட ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ என்னென்னா 2014 மகாராஷ்டிரா போச்சு, 2014 ஹரியானா போச்சு, 2016 அஸ்ஸாம் போச்சு, 2016 கேரளா போச்சு, அதுக்கப்புறம் 2017 கோவா போச்சு, 2017 மணிப்பூர் போச்சு, 2017 உத்தரகாண்ட் போச்சு, அப்புறம் வந்து 2014 ஆந்திர பிரதேஷ் 2 பிரிஞ்சு போச்சு, அங்கே ஆந்திர பிரதேஷ் போச்சு, 2014 ஜம்மு அண்ட் காஷ்மீர் கை விட்டு போச்சு, அதுக்கப்புறம் வந்து 2018 ராஜஸ்தான் போச்சு, சத்தீஸ்கர் 2018 போச்சு, மத்திய பிரதேஷ் 2018 போச்சு, பஞ்சாப் 2022 கடைசி இருந்த பஞ்சாப் 2022 போயிடுச்சு, டெல்லி ஏற்கனவே ஆம் ஆத்மிகிட்ட கையில் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போய். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆட்சியில் 67க்கு அப்புறம் ஆட்சியிலே நீங்கள் இல்லை, ஆனாலும் உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு கட்சி இருக்கு. அதில் என்னென்னா நம்ம பலம் என்ன பலவீனம் என்னன்னு சொல்லி பகுத்து பார்க்க வேண்டாமா? இவ்வளோ மோசமாக எல்லாரும் தோத்துட்டு கடைசியில் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி யாரோ ஒரு சங்கி ஒருத்தர் வந்து பேசுகிறாராம், அதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களா? அவர் வந்து விஜய்கிட்ட போய் டீ சாப்பிட போகணும்னு சொல்கிறாராம், அதை எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களாம். இப்போ என்ன போச்சு? காங்கிரஸ் வந்து இல்லை நாங்கள் வந்து அந்த தாவேக்கால சேரலை, நாங்கள் டிஎம்கேல தான் வந்து எங்கள் கூட்டணி தொடருதுன்னு சொன்னால் கூட டிஎம்கேல கீழே இருக்கிற தொண்டர்கள் காங்கிரஸுக்காக வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து நிறைய விசாரித்த இடங்களில் திமுகவுக்கு இந்த ஸ்டேட்டஸில் இந்த ஸ்டேஜில் திமுக வந்து
காங்கிரஸை கலட்டி விடுறது நல்லது அப்படின்றது எல்லாரோடைய கருத்தாவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு தூக்கி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, கலட்டி விடுங்க எல்லாரும் பேசுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு மோசமா காங்கிரஸ் நடந்திருக்கு. இத்தனைக்கு காரணம் இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு சரி செல்வ பிறந்தைய சொல்றாரு, அவர் வார்த்தைக்கு என்ன மரியாதை, அப்ப அவர் எதுக்கு வந்து தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைவராக இருக்கணும்? அவர் தலைவராக வந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவரு சொல்லவும் எடுபடலை, ராகுல் காந்தியும் சொல்றது இல்லை, கண்டவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு என்ன அர்த்தம்? விருதுநகர் எம்பின்னா விருதுநகர் மாவட்டத்துக்கு அந்த எம்பி 6 தொகுதிக்கும் அவர் என்ன சிறப்பு பண்றாரு, நல்லது பண்றாரு அதை பாருங்க. அதில் ஓவராக வந்து என்ன பண்றாரு? மாணிக்கம் தாக்கூர் யாரு, அப்புறம் வந்து ஜோதிமணி வந்து திமுகவோட என்ன சொல்றது நிழல்ல வந்து எம்பி ஆகிக்கிட்டு என்ன பேச்சு? அப்போ எங்கேயோ யாரோ காசு கொடுக்குறாங்களோ, வசதி கொடுக்குறாங்களோ, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, யாருக்காகவோ வேலை செய்யணும், இங்கே உட்காந்துக்கிட்டு யாருக்காகவோ வேலை செய்யணும் என்ன அர்த்தம்? இது வந்து காங்கிரஸ் கட்சி புறையோடி போய் இவ்வளோ நடந்திருக்குல்ல. இது வரைக்கும் ராகுல் காந்தி என்ன, அவர் ஸ்டாலின் இஸ் மை பிரதர், எல்டர் பிரதர், இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஐ ட்ரீட் ராகுல் காந்தி இஸ் மை யங்கர் பிரதர், எல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கே கீழே உள்ளவங்க ஒன்றும் சரியா இல்லையே. இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறது ஒன்று 10 எம்பி தமிழ்நாட்டிலேருந்து முழுசாக சொலையாக கிடைச்சதா, இனி 2029 அதுவும் கிடைக்காம போகுது. இப்படியே பிரிஞ்சு போச்சுன்னா இந்தியா கூட்டணி வந்து மொத்தத்துக்கு வந்து தனியாக பிரிஞ்சு போய் ஒரே ஒரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து திமுக தான். ரீஜனல் கட்சியாக இருந்தால் கூட இந்திய அளவில் பேசப்படக்கூடிய இந்த பிஜேபியோட கொள்கையை எதிர்த்து ஜெயிச்சு நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது திமுக தான். அந்த திமுகவோட வலிமை என்ன, நம்மளோட பலம் பலவீனம் என்னன்னு ஒன்றுமே வந்து பார்க்காம இப்படியே வந்து அடுத்தும் தோளில் குதிரை ஏறிட்டே போய் அப்புறம் அவங்களையும் வந்து நீங்கள் சுரண்டி நோண்டி பார்ப்பீங்களா? இது என்ன வகையானது? இது வரைக்கும் ராகுல் காந்தி இத்தனை மாச கணக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க, பிரச்சனை வந்துருச்சு இல்லை. இப்போ பிரவீன் சக்கரவர்த்திங்கிற யாருங்க அவர்? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அறிமுகமானவரா? யாருக்குங்க தெரியும்? திரும்பி பார்த்தா வந்து இவ்வளோ தூரம் வந்து குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஏன்னு கூட கேட்க முடியாத ஒரு தலைவர் வந்து உண்மையிலேயே காங்கிரஸுக்கு ஒரு துரதிர்ஷ்டம். காங்கிரஸ் இவ்வளோ தூரம் கேவலமாக வீணாக போயிருக்கு அப்படின்னா அது வந்து அடுத்தவங்களை குறை சொல்லு. 2வது இவங்க பிஜேபி அப்படித்தான் கேவலமாக நடப்பாங்க. அவங்க நடந்தா அதுக்கு எதிராக வந்து நீங்கள் என்ன நடக்கிறீங்க? அவங்க வந்து ஐயோ இப்படி பண்ணுறாங்க, இவங்க விலைக்கு வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கட்சியா அவங்க அடிச்சா திருப்பி அடிங்க அப்படிங்கிறதான ஒரு கட்சிக்கு சரியா இருக்க முடியும். அது பண்ண முடியாம சும்மா நடந்து போறேன், நான் நீச்சல் அடிக்கிறேன், தண்டால் எடுக்கிறேன், இதெல்லாம் எதுக்கு? நீங்க ஒரு நல்ல தலைவராக இருந்தா நேரம் பிரவீன் சக்கரவர்த்தி வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக போயிருந்திருக்கணும், அல்லது அவர் வந்து கட்சி விட்டு தூக்கி இருக்கணும். அது இப்போ மாணிக்கம் தாக்கூர் என்ன நடந்திருக்கணும்? அப்போ நீங்க வந்து ஒரு சரியான தலைவர் இல்லை. இப்போ நான் வந்து பெர்சனலாவே முழுக்க குற்றம் சாட்டுறது வந்து ராகுல் காந்தியை மட்டும்தான். ராகுல் காந்தி ஒரு சரியான தலைவர் இல்லை. நல்லவராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, காலேஜில் போகிறாரு, காலேஜ் பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் நல்ல ஜாலியாக பேசுகிறாரு, இதெல்லாம் ஓகே தான். லாங்குவேஜ் கமாண்ட் நல்லா இருக்குது. அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போனார்னா பயங்கரமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கர்நாடகாவில் இந்த மாதிரி இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இவ்வளோ தப்பு நடந்துக்கிறது டீட்டெயில்டாக போட்டு காமிக்கிறாரு. 6 மாதம் ஒர்க் பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன? வாட் இஸ் அவுட்கம்? உங்களை வந்து 2 வருஷம் வந்து எம்பி பதவி விட்டு தூக்குனாங்களே, அதை வந்து கஷ்டப்பட்டு போராடி வாங்குற மாதிரி இருக்கு. இப்பவும் திரும்ப உங்களை பிடிச்சி உள்ள போற மாதிரி பேசிருக்காங்களே. நீங்க வந்து என்ன ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்? இந்நேரம் உங்களை வந்து கை வச்சா வேற மாதிரி ஆயிருக்கணும். என்ன தலைவர், என் தலைவர் அப்படின்னு வரணும்ல. அப்படி ஒண்ணுமே இல்லாம வந்து நீங்க என்ன தலைவர்? ஸோ பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறதா. இது வந்து நீங்க டிஎம்கே சேலஞ்ச் பண்ற இடத்துல இப்ப இல்லை நீங்க. ஏன்னா உங்களுக்கு பலமே கிடையாது, தொண்டர்களே கிடையாது. நீங்க தனியா நின்னீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. மொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸ் வந்து வைப் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் மொத்த இந்தியாவுக்கும் ஆம் ஆத்மி கட்சியோ இல்லை ரீஜனல் கட்சியா இருக்கிற டிஎம்கே வந்து இந்தியா முழுக்க வந்து போய் பரவி போகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இதை பிஜேபியோட ஐடியா தானே. இப்போ காங்கிரஸ் கட்சியை தொடச்சி எரிஞ்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்காகத்தான் எல்லாத்தையும் வந்து காங்கிரஸ் உள்ளேயே வந்து புல்லூரிகள் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பிரிச்சு பிரச்சனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் மத்தியில், திமுக தொண்டர்கள் மத்தியில் காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சுல்ல. ஆனால் காங்கிரஸை இழுத்து பிடிச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வர்றது திமுக. இதெல்லாம் பார்க்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தலைவர்? அப்போ நீங்கள் நேரம் வந்து நடவடிக்கை எடுத்துக்க வேணாமா? ஒரு நடவடிக்கை எடுக்காம, ஏன்னா இதெல்லாம் வைத்தறிச்சல். என்ன கிடையாது, நமக்கு வந்து இந்திய அளவில் வந்து ஒரு செக்குலரிசம், இந்த மாதிரி மதவாத கட்சி வேண்டாம், ஒரு நல்ல ஓரளவாவது வந்து செக்குலரிசம் பேசக்கூடிய கட்சி காங்கிரஸ் தான் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்க நினைச்சா நீங்க வந்து இது உள்ளுக்குள்ள வந்து குறுக்குச்சாலை ஓட்டுறவங்க எல்லாம் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா இன்னொரு கட்சி, அவ்வளவுதான். அப்புறம் மதவாத கட்சி ஆட்சின்னா வேற என்னது? ஐயோ வந்துட்டாங்க, ஜெயிக்கிறாங்க லப்புன்னு மாறல அடிச்சுட்டு என்ன செய்ய? அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை நீங்க என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு தெரியணும்ல. ஒண்ணு எடுக்கல. உங்க கட்சிக்குள்ள இருந்து குறுக்குச்சாலை ஓட்டுறாங்களே, அதுல ஒண்ணுமே நீங்க பண்றது இல்லையே. இப்போ இதுக்கு முடிவு என்ன? ராகுல் காந்தி இம்மிடியட்டா
முடிஞ்ச அளவுக்கு ஒன்று திருந்தணும், இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுத்து என்ன நடக்குது ஒரு மாநிலத்திலையும் நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன. நம்ம அகில இந்திய கட்சி தான், ஆனால் ரீஜனல் பாலிடிக்ஸில் நம்ம யார் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒன்று திருந்தணும், அல்லது எனக்கு இது வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதான். என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம்.